கண்ணீரெல்லாம் துடைப்பார், கண்மணி போல் காப்பார். கண்ணீரெல்லாம் துடைப்பார், கண்மணி போல் காப்பார். கார்மேகம் போல கஷ்டங்கள் வந்தாலும் கருத்துடன் உன்னை காத்திடவே. கார்மேகம் போல கஷ்டங்கள் வந்தாலும் கருத்துடன் உன்னை காத்திடவே. இயேசு அழைக்கிறார், இயேசு அழைக்கிறார். ஆவலை உன்னை தம் கரங்கள் நீட்டி இயேசு அழைக்கிறார். ஆவலை உன்னை தம் கரங்கள் நீட்டி இயேசு அழைக்கிறார். சகல வியாதியையும் குணமாக்க வல்லவராம். சகல வியாதியையும் குணமாக்க வல்லவராம். யாராயிருந்தாலும் பேதங்களின்றிய கிருபையாய் அன்பை அளித்திடவே. யாராயிருந்தாலும் பேதங்களின்றிய கிருபையாய் அன்பை அளித்திடவே. இயேசு அழைக்கிறார், இயேசு அழைக்கிறார். ஆவலை உன்னை தம் கரங்கள் நீட்டி இயேசு அழைக்கிறார். ஆவலை உன்னை தம் கரங்கள் நீட்டி இயேசு அழைக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. சோதரிக்கிறோம் கர்த்தாவே, சோதரிக்கிறோம் 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 கர்த்தாவே. மகாபரிசுத்தமும் பயப்படத்தக்கதான எங்கள் ஒன்றான தேவாதி தேவனே, ராஜாதிராஜனே, எங்கள் கர்த்தாதி கர்த்தனே, ராஜா தாசியோடான கர்த்தாவே, கிறிஸ்துவின் நாளான ராஜா, பரிசுத்த நாளான ராஜா. ஆம் தந்தை, ஞாயிற்றுக்கிழமையிலே ராஜாவே, ஆம் தந்தை, இந்த அதிகாலை வேளையிலே ராஜாவே, உம்மை நோக்கி ராஜாவே நாங்கள் ஜெபிக்கும்படியாய் கர்த்தரே எங்களுக்கு பாராட்டி நம்முடைய இரக்கங்களுக்காய் உங்கள் தயவுகளுக்காய் நன்றி செலுத்துகிற கர்த்தாவே, சோதரிக்கிற ராஜா. கடந்து போன நாட்கள் எல்லாம் ராஜாவே எங்களை கண்ணிமணி போல பாதுகாத்தீர், எங்களை பலப்படுத்தினே ராஜா. பொல்லாத சத்ருவானவனுடைய கர்த்தாவே கிரியைகளுக்கு ராஜா, பொல்லாத ராஜா மனிதனுடைய கிரியைகளுக்கு கர்த்தாவே எங்களை விடுவித்து ராஜா பாதுகாத்து கர்த்தாவே. ஆம் ராஜா, இந்த வாரத்தின் முதலாவது நாளிலும் கூட கர்த்தாவே, ஆம் ராஜா உம்மை நோக்கி கர்த்தாவே, ஆம் ராஜா ஜெபிக்கும்படியாய் தேவரே எங்களுக்கு பாராட்டி நம்முடைய இரக்கங்களுக்காய் உங்கள் தயவுகளுக்காய் நன்றி செலுத்துகிற கர்த்தாவே ராஜா. ஆம் தந்தை ராஜாவே, கடந்து போன நாட்களிலே ராஜாவே எத்தனையோ பேர் ராஜாவே இந்த உலகத்தை கர்த்தாவே ஆம் ராஜா விட்டே கடந்து சென்ற போதிலும் கர்த்தாவே எங்களை தாங்கினீ ராஜா, எங்களை கர்த்தாவே தப்பு வைத்தீ ராஜா. ஆம் தந்தை ராஜாவே, எங்களுடைய காடுகள் கல்லில் நிராதபடிக்கு ராஜா தேவரே உங்களுடைய தூதர்களை கொண்டு எங்களை தாங்கினீ தப்பு வைத்தீ ராஜா. அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிற கர்த்தாவே. இந்த நாளானது கர்த்தாவே கிறிஸ்துவின் நாளாய் ராஜாவே, உம்முடைய நாளாய் இருக்கிறபடினாலே ராஜா, இந்த நாளிலே கர்த்தாவே நாங்கள் யாவரும் ராஜாவே உடைய சரீரமான ராஜா ஆம் தன்னுடைய திருச்சபைக்கு கடந்து சென்று கர்த்தாவே, ஆம் ராஜாவே நாங்களும் ஆம் கர்த்தாவே உம்மை ஆராதிக்க எசப்பா நீர் இரக்கம் செய்யணுமா ஜெபிக்கிற எசப்பா. சிலர் சபை கூடி வருவதை விட்டு விடுவது போல நாமும் விட்டு விடாமல் ஆம் கர்த்தாவே சபைக்கு செல்ல வேண்டும் என்று சொல்லியிருக்கிறீங்களா ராஜா. ஆம் தந்தை, நாளானது சமீபித்து வருகிறது, எவ்வளவாய் பார்க்கிறீர்களோ அவ்வளவாய் புத்தி சொல்ல வேண்டும் என்று சொல்லியிருக்கீங்க ராஜா. ஆம் கர்த்தாவே, நாங்கள் கர்த்தாவே உடைய சமமான திருச்சபைக்கு கடந்து செல்ல ராஜா நோக்கி பார்க்க ராஜா எசப்பா. ஆம் கர்த்தாவே ராஜா, எங்களுடைய குற்றங்கள் குறைவுகள் மீறுதல்கள் அநியாயம் அக்கிரமம் எல்லாவற்றையும் உடைய பாதத்திலே நாங்கள் அறிக்கை செய்து விட்டு விட்டு ராஜா ஆம் தந்தைய பூர்ணத்துவத்தை நோக்கி ஓடும்படியான கிருபையை கர்த்தாவே ஆம் ராஜா உடைய பிள்ளைகளாய் ஒவ்வொருவருக்கும் நீ தந்தருடமாய் ஜெபிக்கிற கர்த்தாவே, சுத்திர கர்த்தாவே ராஜா.
சபா கத்தாவே இந்த நாளிலே ராஜா நம்முடைய பிள்ளைகள் ஒருவராக கத்தாவே திருச்சபைக்கு கடந்து செல்லாதபடி வீட்டிலே இருக்காதபடி தேவனின் ஒவ்வொருவரோடு நீ ராஜா நீ பேசி ராஜா அவர்கள் ஒவ்வொருவரையும் ராஜா நம்மை ஆராதிப்பதற்கு என்று கத்தாவே ஆம் ராஜா நீதாமே அழைத்து வர வேண்டுமா என்று சமுத்திர நாங்கள் கெஞ்சிரோம் நாடுகிற கத்தாவே எசப்பா சோதர கத்தாவே ராஜா ஆங்கத்தாவே எசப்பா நீங்க வரப்போகிறீங்க ராஜா ஆங்கத்தினுடைய வருகையை நாங்கள் சேர்ந்து கொள்ள வேண்டும் என்றால் கத்தாவே அதற்கேற்றதான பரிசுத்தமான கத்தாவே எங்களிடத்திலே காணப்பட வேண்டும் ஏசப்பா ஆங்கத்தாவே பேசுகிற 5ஆம் அதிகாரம் 26 27 வசனத்தின் வழியாக கத்தாவே கருதிலே ஒன்றுமில்லாமல் பரிசுத்தமும் பிழையற்றதுமான மகிமையுள்ள சபையாக அதை தமக்கு நிறுத்திக் கொள்ள தம்மை தாமே அதற்காக ஒப்பு கொடுத்தார் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம் ராஜா ஆங்கத்தாவே நீர் ஒரு கூட்ட ஜனத்தை கரையற்றவர்களாய் பிழையற்றவர்களாய் கத்தாவே மாற்றும்படியாய் ராஜாவே நீரும் ஜீவனை கொடுத்திருக்கீங்க ராஜா அப்படிப்பட்டதான ஒரு கூட்ட சபையை கத்தாவே ஆமராஜா ஏற்படுத்தும்படியாய் கத்தாவே ஆமராஜா தேவரே ஜீவனை கொடுத்திருக்கிறபடியாய் கத்தாவே நாங்களும் அப்படிப்பட்டதான சபையாய் ராஜா கரைந்திரை அற்ற சபையாய் கத்தாவே காணப்பட இறக்க செய்யப்பா மத்தேயு 1ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தில் நாம் பார்க்கிறோமே ராஜா அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி ரட்சிப்பார் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோமே ராஜா ஆம் தந்தை தேவரே நீ உம்முடைய ஜனங்களின் பாவங்களை நீக்க முடியாது ராஜா உம்முடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கிறவர்களுடைய கத்தாவே பாவங்களை நீக்க முடியாது ராஜா உம்முடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கிறவர்களுடைய கத்தாவே ஆமராஜா அநியாயம் அக்கிரமங்கள் பாவங்களை மன்னிக்க முடியாது நீ கடந்து வந்தீர் ராஜா ஆம் தந்தை உம்மிடத்திலே கடந்து வருகிறவர்களுடைய பாவங்களை நீ மன்னித்து அவர்களை பூர்ண பரிசுத்தவான்களாய் மாற்றி ராஜா ஆதாம் ஏவாள் இழந்து போன அந்த சாயலை அடைந்து கொள்ள ஆமராஜா அவர்களை கத்தாவே ஆயத்தப்படுத்த செய்வதே கத்தாவே சித்தமும் நோக்கமும் திட்டமுமாயிருக்கிறது கத்தாவே இந்த கடைசி நாட்களிலே ராஜா நாங்களும் ஏசப்பா அதை நோக்கி ஓடுபடியான கிருபை கத்தாவியை தரவேணுமா சொல்லுங்கள் சபா நாங்கள் இந்த இன்மைக்கான நன்மைகளுக்காக ராஜா அந்த ஆசை வாசங்களுக்காக ராஜா நாங்கள் ஓடாதபடி ராஜா எங்கள் ஆத்துமாக்களுக்காக எங்கள் ஒவ்வொருடைய ஆத்மாவுக்காக கத்தாவே நாங்கள் அனுதினமும் ராஜாவே ஆந்ததே இந்த பூமியிலே ராஜாவே ஆங்கத்தான் நாங்கள் பொக்கிஷங்களை சேர்க்காதபடி ராஜா நித்தியத்திலே கத்தாவே நாங்கள் பொக்கிஷங்களை சேர்த்து வைக்க ராஜா எசப்படி சொன்னீங்களே கத்தாவே ராஜா உங்களுடைய பொக்கிஷங்களை பூமியிலே சேர்த்து வைக்க வேண்டாம் உங்கள் பொக்கிஷங்களை பரலோகத்திலே சேர்த்து வைங்க என்று சொல்லுகிறேன் கத்தாவே ஆம் ராஜா இந்த பூமியிலே எங்களுடைய கத்தாவே ஆம் இருதயம் பொக்கிஷத்தை நோக்கி சார்ந்த வாழ்க்கை வாழுமே சொல்லா அப்படிப்பட்ட வாழ்க்கை எங்களுக்கு வேண்டாம் ராஜா நாங்கள் நித்தியத்தை நோக்கி பார்த்து ராஜா பிரகாசமுடைய ராஜா ஆம் தந்தை எங்களுக்கு இறக்கம் செய்யப்பா இந்த நாளிலே கத்தாவே நான் ஒவ்வொருவரும் ராஜா ஆமையோடு உண்மையோடு கத்தாவே ஆம் ராஜா ஆராதிக்க இறக்கம் செய்யப்பா எசபடி இறைமையில 16ஆம் அதிகாரத்தில் சொன்னீங்களப்பா வழிகளில் இருந்து பூர்வ பாதை எவை என்று கேட்டு விசாரித்து நல்ல வழி எது அதிலே நடவு என்று சொல்லியிருக்கீங்கப்பா நாங்கள் ஏதோ அந்த கடமைக்காக உண்மை ஆராதிக்க செல்லாதபடி கத்தாவே ஆம் ராஜா உண்மை ஆவியோடு உண்மையோடு தொழுது கொள்கிற தாவே உடைய சரீரமான திருச்சபை எங்கே இருக்கிறது என்பதை அறிந்து ராஜா அங்கே சென்று கத்தாவே பரிசுத்தவான்களோடு தேவ பிள்ளைகளோடு சேர்ந்து நாங்கள் ஆராதிக்க கர்த்தர் இரக்கம் பாராட்டுகிறார்கள் எசப்பா உங்களுடைய பிள்ளைகளுக்கு நீ எந்த சபையில் வாசமா இருக்கிறீர்கள் என்பதை அவர்களுக்கு நீ காண்பித்துக் கொடுக்க வேண்டும் சொல்லுகிறேன் எசப்பா கொள்ளாத சாத்தானுடைய பிடியிலுடைய ஜனங்களை தேவனை மீட்டு நீர் வாசம் செய்கிற சபையிலே ஆம் தந்தையை நீ கூட்டி சேர்க்க வேண்டுமா என்னுடைய பாதத்திலே கெஞ்சுரம் கொண்டாடுகிறார் அப்படி ஆகிய நான் முழுவதும் பாதுகாத்துக்கணும் நம்முடைய பிள்ளைகள் போக்கில் வளர்த்து எல்லாத்துக்கும் நம்முடைய கலந்து இருக்கட்டும் ராஜா ஆம் தந்தை நான் ஒவ்வொருவருக்கு சாட்சியாக காலத்தில் இருக்க எல்லா தடைகளையும் மாற்றம் பலப்படுத்த வரை ஆழ்ந்து விதியான சந்தோஷம் துதிகரமாக சர்ச்சமாய் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் பெருமாள் ஆமென்.